இதில் இல்லை. உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த கோல்டு பீஸை பற்றி ஒரு உதாரணம். தங்கத்தை வந்து அரிசின்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ தங்கம் 1 கிலோ அரிசின்னு வச்சுக்கிட்டா உங்களிடம் பணம் இருக்கும் பொழுது 1 அரிசி கூட வாங்கலாம், 2 அரிசி கூட வாங்கலாம், 10 அரிசி கூட வாங்கலாம். ஆனால் தங்கமாக வாங்கினா 20,000த்துக்கு குறைஞ்சி நீங்கள் கடையில் போய் தங்கம் வாங்க முடியாது. இதில் தங்கத்தை 10 ரூபாயிலேருந்து வாங்கலாம். ஒரு அரிசி 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு அரிசி வாங்கலாம், 2 அரிசி வாங்கலாம், 100 கிராம் வாங்கலாம். இப்படி வாங்கிக்கிட்டே சேர்த்துக்கிட்டே வர்றீங்க. உங்கள்கிட்ட 1 கிலோ அரிசி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா 1 கிலோ தங்கம் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் அந்த கோல்டு பீஸு. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பணம் தேவைப்படும் போது ஒரு 2 அரிசியை வைங்க, 10 அரிசியை விற்றுருங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, தங்கம் என்ன விலையோ மார்க்கெட்டில் அந்த விலையில தான் அந்த அரிசி விற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை விற்றுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஆனால் நகை வச்சுருக்கேன், நகையை கொண்டு அடகு வைக்கணும், அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டணும், இந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு 1 லட்ச ரூபா தேவை. அப்போ 9,000 பீஸை விற்கிறேன், 10,000 பீஸ், அது எவ்வளோ கணக்கு வருதோ 1 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ அரிசியை விற்கிறீங்க, அவ்வளோ தங்கத்தை விற்கிறீங்க. விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து ஃபீஸ் கட்டிடலாம். வேலை முடிஞ்சு போக எந்த அலைச்சலும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து தங்கத்தை பற்றி